எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் ஆதிரா, வயசு 39 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல சாந்தமான கேரக்டரில் அதே நேரம் நல்ல வசதியும் சேர்ந்துக்கிற பெண் வரணும் கேட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தான்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பையன் துளுவ வேளாளன்னு சொல்கிறாங்க, ராசியும் பையன் தனுசுன்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பையன் போராடம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா நடத்துகிற சூப்பர் மார்க்கெட்டில் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க தனிப்பட்ட முறையில் வேலைக்கு தனியாக எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் இல்லை சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 3 கடை வச்சுருக்காங்களாம்மா. அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. மற்ற 3 கடையும் மளிகை கடை தான் நடத்துகிறாங்களாம்மா. தனித்தனியாக 3 இடத்துல வச்சுருக்காங்களாம். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா, வேறு ஸ்டேட்டில் இருக்காங்களா. இவங்களுக்கு முதல் திருமணம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம்மா. ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அப்புறம் குழந்தை பிறந்த அப்புறம் சரியாயிடுச்சு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. சில வருஷமாக லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டாங்களா. சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துறத சொல்லியிருக்காங்கம்மா. இப்போது அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்க்கணும் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல கேரக்டராக இருந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை வரணும்னு சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம் டிசைட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம் தான் சொல்கிறாங்க. இவங்ககிட்டயே 4 கடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும் கூட சொல்கிறாங்க. இல்லைனா வேறு என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு விரும்புகிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. உங்களையும் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் எந்த குறையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களையும் டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைச்ச குணவதி கிடைக்கிது ரொம்ப அபூர்வமாக. மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.